இந்த லவ் வந்து ஒரு 12 வருஷம் தாண்டி இன்னும் அப்படியே போய்கிட்டே இருக்குது அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு எஃபர்ட்ஸ் அதில் இன்னும் அந்த லவ்வில் ஏதோ ஒன்று நீங்கள் அது சின்னதாக கூட இருக்கலாம், அது போட்டுக்கிட்டே வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் காதல்னா 8 மாதம் 10 மாதம் அதிலே போகிற மாதிரிலாம் நிறையா இருக்குது சார். ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் மாறும்போது அந்த காதலுக்கான வேல்யூவும் ரொம்ப குறைஞ்சிட்டு வர மாதிரி நிறைய இடத்துல பேச ஜென்சி லவ் 2K லவ். பட் ஆனால் ஸ்டில் லவ் அந்த 12 வருஷமும் அந்த லவ் அப்படியே இருக்குது. அதில் ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்களா? அது நாங்கள் ரொம்ப வந்து 2 பேரும் பேசின ஒரு வார்த்தை மட்டும் இன்னும் மறக்க முடியாது. எனக்கு இந்த உலகத்தில் உன்னை தவிர யாருமே இல்லை, யாருமே பெரிதும் இல்லை, யாருமே இல்லை. அதே மாதிரி உனக்கும் என்னை தவிர யாரும் இல்லை. அப்போ இங்கே உலகங்கிறதே நீ நான் என்கின்ற இருவர் வாரும் உலகம் தான். நான் எழுதின பாட்டில் கூட சொல்லுவேன், இருவர் வாரும் உலகம்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன்கிற ஒரு படத்தில். அந்த மாதிரி எங்கள் உலகத்துக்குள்ளே நாங்கள் 2 பேரும் தான். இதில் யாருக்கு ஒரு இடத்துல வந்து பின்னடைவு வந்தாலோ நெருடல் வந்தாலோ அந்த உலகமே வேஸ்ட், அப்படி கட்டி வச்ச உலகமே வேஸ்ட் ஆகிடும். அந்தந்த மட்டும் நாங்கள் வந்து யோசிப்போம். என்ன தான் உறவுகள் இருக்கட்டும், என்ன தான் நம்மளை சுற்றி நிறைய நண்பர்கள் கூட்டம் இருக்கட்டும், வலின்னு வந்தால் என் வழியை உன்னால் மட்டும்தான் ஓரளவுக்கு தாங்க முடியும், உன்னால் உன் வழி என்னால் தான் வாங்க முடியும். வெளியில் உள்ளவங்க ஆறுதல் சொல்லலாம், செய்ய முடியாது. எனக்கானவன், நான் அவளுக்கானவன். எங்கே போய் யார்கிட்ட போய் நாங்கள் நியாயத்தை சொல்கிறது? எங்களுக்குள்ளே நியாயம், எங்களுக்குள்ளே ஒரு கோர்ட் இருக்குது, எங்களுக்குள்ளே ஒரு நீதிபதி இருக்காங்க, எங்களுக்குள்ளே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதுக்கு எல்லாமே நாங்கள் தான் அவ்வப்போது வேடம் மாற்றி கொண்டே இருக்கிறோம். யாருக்கிட்டையும் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை தேடி போகலை. எங்கேயும் நாங்கள் வழக்காடு மன்றத்துக்கு நோக்கலை. வழக்காடு மன்றம்னாவே உறவுகளை தேடி, நட்புகளை தேடி, எங்கேயும் ஒரு இடத்துல முறையீடு, அது இல்லவே இல்லை. நாங்கள் தான் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறோம், நாங்களே முடிச்சுக்கிறோம், அதுக்கான கால அளவையும் குறைவாக வச்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதுவும் தேவைப்படலை. இப்போ அதுக்கு இல்லாமல் 2 அற்புதமான 2 தேவதைகள் இருக்காங்க. எங்கள் உலகம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அவங்க வளர இந்த உலகம் இன்னும் அழகாக இருக்கும். அவளுகளுக்கு நாங்கள் சொல்லி தரணும், அம்மாவும் அப்பாவும் இப்படி இருந்தோண்டா, நீங்கள் இந்தியே காதலோடு அந்த உலகத்தை பாரு, உறவை பாரு, நட்பை பாரு, இந்த உலகத்தில் எல்லாமே பொய், காதலை தவிர அப்படின்னு அவளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்போம்.